ஹலோ எவ்ரிவான் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களோட ஸ்லீப் டைமை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட எந்த ஒரு டிசைராக இருந்தாலும் ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மேபி அது உங்களோட எஸ்பியாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு டிசைராக இருக்கட்டும், உங்களோட ஸ்லீப் டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நான் சொல்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து 90% பர்சன் வந்து தப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதான் ரீசன் அவங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காதது. நம்ம எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். அஃபர்மேஷன்ஸ், ஸ்கிரிப்டிங், விஷுவலைசேஷன் எல்லாமே. ஆனா ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ், கன்சிஸ்டன்சி அண்ட் டவுட்ஸ். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் கூட ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து காம் ஆயிரும். லாஜிக் மைண்ட் யூஸ் பண்ணாது. இதுதான் அந்த மூமெண்ட் எந்த டைமில் வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஸ்லீப்பில் இருக்கும் அண்ட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும். இந்த டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஈஸியாக உங்களோட டிசைரை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் தூங்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட டிசைர் வந்து நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து தூங்குற டைமில் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட எந்த ஒரு டிசைர் ஆகட்டும் சூப்பர் ஃபாஸ்ட் வேல மேனிஃபெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். மேபி நீங்கள் நிறைய பேர் திங்க் பண்ணலாம், அது எந்த ஸ்டேட்டில் வந்து எனக்கு தெரியும், என்னோட கான்ஷியஸ் மைண்ட் தூங்கியிருக்கா இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு மாதிரி இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக. எப்போ வந்து நீங்கள் பாதி ஸ்லீப்பில் பாதி முடிச்சுட்டு இருப்பீங்களோ அந்த ஸ்டேட் தான் அந்த மேஜிக் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து டைரெக்டாக பைபாஸ் ஆகும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்னதா ஒரு சீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எஸ்பி அப்படின்னா, எஸ்பிட்டருந்து ஐ மிஸ் யூன்னு அப்படி மெசேஜ் வருது. மணி ரிலேட்டடா பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களோட இந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுற மாரி. அண்ட் யாராவது உங்கள வந்து உங்களையே ப்ரேஸ் பண்ணுறது. இந்த மாரி சின்னதா ஒரு இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணக்கூடாது. அது ஃபீல் பண்ணணும். இந்த சீனை வந்து நீங்க ரிப்பீட்டடா வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும். இமேஜின் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு தூக்கம் வர வரைக்கும். உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா, நீங்க நேச்சுரலா தூங்கிருங்க. நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து இமேஜின் பண்ணணும், இல்ல நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்ட்டு. அது நேச்சுரலா நடக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால பண்ண முடியாது. ஆனா நெறைய பேர் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் சரியா பண்ணுனேனா? நான் ப்ராப்பரா விஷுவலைசேஷன் பண்ணேனா? இன்னொன்னு வந்து டெக்னிக் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது. இன்னைக்கு வேற டெக்னிக், நாளைக்கு வேற டெக்னிக். இப்படி வந்து கன்டினியூஸா டெக்னிக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது. இன்னொன்னு வந்து டெஸ்பிரேஷனா இருக்கிறது. இன்னைக்கு அஃபர்மேஷன் பண்ணிட்டு, இன்னைக்கு டெக்னிக்ஸ் பண்ணிட்டு, நாளைக்கே வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, செக் பண்ணுறது. உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மேல ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னா அது வொர்க் ஆகாது. நீங்க தூங்குற அந்த டைம் தான் உங்களோட பிரெயின் வந்து தீட்டா வேவ்ல இருக்கும். இட் மீன்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோகிராம் ஆகுற ஸ்டேஜ். அதனால தான் இந்த டெக்னிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல். இந்த டெக்னிக் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் ஃபார் செக்கிங் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னுக்காக. ஸோ வித்தின் அ 5 டேஸ் கழிச்சு வந்து அந்த பெர்சன்ட்டருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. பட் பெஸ்ட் பார்ட் இங்க என்ன அப்டின்னா, அந்த பெர்சன்ட்டருந்து அவங்க அட்டாச் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணதுக்காக மட்டும் தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னில இருக்கிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்றீங்க ஏதோ டிசைர் அப்படின்னா, அந்த டிசைர் கூட வந்து நீங்க ரொம்ப அட்டாச்டா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆகுமா, நாளைக்கு ஆகுமா ரிசல்ட் அப்படின்ட்டு. ரிசல்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்க வந்து காமா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். இந்த டெக்னிக்க வந்து உன்னியும் பவர்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னா, நீங்க நைட்டு தூங்கும்போது உங்களோட அஃபர்மேஷன் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஸ்லோ வால்யூம்ல கேளுங்க. கேட்டுட்டே வந்து தூங்கிருங்க. இல்ல அப்படின்னா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பிரீத்திங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு கூட நீங்க அஃபர்மேஷன ஸ்லோவா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான ஃபீலிங்ஸோட மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். உங்களோட டிசைர் ரொம்பவே சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆயிரும். உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஈஸியா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு இந்த மாரி மேனிஃபெஸ்டேஷன் வீடியோல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோக்காக.